பஞ்சு மிட்டாயில் புற்றுநோயை உண்டாக்கும் வேதிப்பொருட்கள் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதால் தமிழகத்தில் பஞ்சு மிட்டாய் விற்பனைக்கு தடை செய்யப்பட்டுள்ளது. இந்த வேதிப்பொருள் உடலில் என்ன செய்கிறது என்பதை விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் சலீம். பஞ்சு மிட்டாய்க்கு தடையா என்ற ஆச்சரியம் உங்கள் மனதில் எழலாம். ஆசை இருந்தாலும் என்ன செய்வது? அதில் உள்ள நச்சு வேதிப்பொருள் ஆபத்தானது என்று அதிகாரிகள் சொல்லியுள்ளார்கள், அரசும் சொல்லியுள்ளது. சரி, தமிழகத்தில் பஞ்சு மிட்டாய் விற்பனைக்கு தடை என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. திருமண விழாக்களிலுமா என்ற சந்தேகம் உங்கள் மனதில் எழலாம். பீச்சில் தான் விற்கிறாங்க, வாங்கி சாப்பிட்டா தான் தடை. நாங்கள் கல்யாண காட்சிகள்லாம் நடத்துகிறோம், அங்கே பஞ்சு மிட்டாய் உற்பத்தி கொடுத்தா தடையா என்ற ஒரு கேள்வி எழலாம். முதல்ல பஞ்சு மிட்டாயால் என்ன ஆபத்து, பிறகு அந்த கேள்விக்கு வருவோம். முதல்ல புதுச்சேரியில் தாங்க பீச் ஓரமாக விற்கிற பஞ்சு மிட்டாயெல்லாம் வாங்கி டெஸ்ட் பண்ணாங்க லேபில் கொண்டு போய். அங்கே பார்த்தா நச்சு வேதிய பொருட்கள் அதில் இருப்பதாக தெரிந்து தடை செய்தார்கள். தமிழகத்திலையும் இந்த மாதிரி நிறைய இடங்களில் பஞ்சு மிட்டாய் விற்பனை விற்கப்படுகின்ற இடத்துல அந்த பஞ்சு மிட்டாயை வாங்கி கொண்டு போய் லேபில் டெஸ்ட் பண்ணாங்க. புதுச்சேரியில் என்ன அதிர்ச்சி காத்திருந்ததோ அதே அதிர்ச்சி தான் தமிழகத்தில் காத்திருந்தது. காரணம் என்ன? அதில் உள்ள ஒரு வேதிப்பொருள். அது என்ன பொருள்? ரோடமைன் பி என்ற பொருள். ரோடமைன் பி என்றால் என்ன? இந்த கெமிக்கல் எதற்காக பயன்படுகிறது அப்படின்னா, சுருக்கமாக புரிகிற மாதிரி சொல்லணும்னா அது ஒரு சாயம், ஆங்கிலத்தில் டை என அழைப்பார்கள். எதற்கு போடப்படுகிற சாயம்? சட்டையெல்லாம் கலர் கலராக இருக்கே, அதன் காரணம் என்ன? அதன் காரணம்தான் இந்த வேதிப்பொருள். பெயிண்ட்லேயும் கலர்க்கப்படுகிறது. பிளாஸ்டிக் பக்கெட், பிளாஸ்டிக் விளையாட்டு பொருட்கள்லாம் கலர் கலராக இருக்குது. எப்படி அந்த கலர் வருகிறது? அதற்கு காரணம் இந்த ரோடமைன் பி என்ற வேதிப்பொருள். சரி, உணவில் இதை ஏன் தயாரிக்க ஆரம்பித்தாங்கன்னா, வண்ண கலரில் ரொம்ப பார்க்குறதுக்கு கவர்ச்சியாக அழகாக இருக்கணும், பார்த்த உடனே அதை வாங்கி சாப்பிடணுங்கிற ஆசை வரணுங்கிறதுக்காக அந்த டையை கொண்டு போய், சாயத்தை கொண்டு போய் உணவில் கலக்க ஆரம்பித்தாங்க. இது ஒரு தடை செய்யப்பட்ட பொருள். சரி, அப்படி எங்கெல்லாம் கலக்கிறாங்க? லேட்டஸ்ட்டாக தெரிய வந்தது, பஞ்சு மிட்டாயை கூட விட்டு வைக்கல, பஞ்சு மிட்டாயிலையும் அதை கலக்கிறாங்க. அதனால தான் கலர் கலராக பஞ்சு மிட்டாய் காட்சியளிக்கிறது, வாங்க தூண்டுகிறது. பீச்சிலையும் சரி, வெளியவும் சரி. மிளகாய் தூள் அந்த டார்க் ரெட் வரணுங்கிறதுனால சேர்க்குறாங்க. சாஸ் நாம் சாப்பிட்றோம் இல்லையா, அதுலேயும் கலக்கிறாங்க. கலர் இனிப்புகள், கலராக இனிப்புகள் எப்படி வந்தது என்பது நாம் என்றாவது சிந்தித்திருக்கோமா? அதற்கு காரணம் பயங்கரமாக கலராக அட்ராக்டிவாக இருந்ததுன்னா, ரொம்ப வசீகரமாக இருந்ததுன்னா அதில் இந்த வேதிப்பொருள் சேர்க்கப்பட்டிருக்கலாம். உடலில் இந்த ரோட்டமைன் பி என்ற வேதிப்பொருள் என்ன செய்கிறது என்பதை நாம் பார்த்து விடுவோம். சரி, பஞ்சு மிட்டாய் வாங்கி சாப்பிட்றீங்க, துணியில் கலக்கிற டை அதில் கலக்கிறாங்க, உடல் உள்ள போது அப்போ என்ன செய்யுது? பிரச்சனை என்னென்னா, இந்த கலரானது, இந்த கெமிக்கலானது ஜீரணமாகாது, கழிவுகளில் வெளியேறாது, 60 நாட்கள் உங்கள் உடலிலேயே தங்கும். எந்தெந்த பகுதிகளில் தங்கும் தெரியுமா? கிட்னி, கல்லீரல், குடல் ஆகிய பகுதிகளில் தங்கும். இப்போ குடல்லெல்லாம் தங்குச்சுன்னா என்ன ஆகும்? முதல்ல புண்கள் உண்டாகும். அந்த புண்கள் காலப்போக்கில் புற்றுநோயாக மாறக்கூடும். நீங்கள் தொடர்ந்து பஞ்சு மிட்டாய் சாப்பிட்டு கொண்டு இருந்தால் கடைசியில் அது கேன்சரில் கொண்டு போய் விட்டுவிடும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நரம்பு மண்டலமும் பாதிக்கப்படுகிறது. இனி இந்த ரோடமைன் பி என்ற வேதிப்பொருள், இது ஒரு நச்சு பொருள், இது ஒரு சாயம். இதை கலந்து ஏதாவது பொருட்கள் விற்றால் அது தண்டனைக்குரிய குற்றம் என்று பலருக்கு தெரியாது. ஆனால் தற்பொழுது தெரிந்து கொள்ளுங்கள். இனி நீங்கள் இந்த பஞ்சு மிட்டாயை எங்கெல்லாம், அதாவது அந்த ரோடமைன் பி என்ற வேதிப்பொருளை கொண்டு நீங்கள் உணவு தயாரித்தாலும் குற்றம், அதை விற்பனை செய்தாலும் குற்றம், திருமண விழாவில் பரிமாறுதலும் குற்றம். நீங்கள் சொல்லலாம், சார் நாங்கள் பீச்சில் வாங்கி சாப்பிடல, ஆனால் கல்யாண ஃபங்க்ஷன் தானே, அங்கே நாங்களே சொந்தமாக பஞ்சு மிட்டாய் போட்டோம் அப்படின்னாலும் அங்கே இது பரிமாறுவது கூடாது என்பது தெளிவாக அரசு சொல்லியிருக்கிறது. பொது நிகழ்வில் பரிமாறுதலும் கூடாது, பொட்டலம் கட்டுவதும் கூடாது, அந்த வேதிப்பொருளை இறக்குமதி செய்வதும் கூடாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.